Hello friends, I am Dr. Karthik. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஆர்பி ஃபிசிக்ஸில் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டருங்கிற பிளேலிஸ்ட்டில் நம்ம வந்து தொடர்ச்சியாக வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். இந்த பிளேலிஸ்ட்டில் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பெண்டிங் ஆஃப் பீம்ஸை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் வந்து பார்த்தோம். அதாவது ஒரு பீம் வந்து பெண்ட் ஆகும்போது அதோட பெண்டிங் கப்பல்லாம் வந்து எப்படி கேல்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் வந்து பார்த்தோம். அஃப்கோர்ஸ் வந்து அந்த பெண்டிங் கப்பல் கேல்குலேட் பண்ணுறதை பற்றி பார்க்கல, இந்த பெண்டிங் கப்பல்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி வந்து நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம பெண்டிங் மொமெண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறது, ஒரு பீம் இருக்குது அப்படின்னா அந்த பீமோட பெண்டிங் மொமெண்ட்டை கால்குலேட் பண்ணுற அந்த எக்ஸ்பிரஷனை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிரைவ் பண்ண போகிறோம். இப்போ இந்த வீடியோவில் இருக்கிற கண்டென்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப்க்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் டேப் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வாங்க இப்போ இந்த வீடியோவோட கண்டென்ட்குள்ளே போகலாம். இப்போ வந்து நான் அந்த பிக்சரில் என்ன காமிச்சிருக்கேன் அப்படின்னா ஒரு பீம், சரிங்களா, ஒரு பீம் இருக்குது. அதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பெண்ட் பண்ணியிருக்கோம். பெண்ட் பண்ணது அப்படிங்கிறது ஒரு வெயிட்டை சஸ்பெண்ட் பண்ணதுனால இருக்கலாம், அது வந்து மேனுவலாக நம்மளே வந்து அதை எடுத்து பெண்ட் பண்ணலாம். ஸோ ஏதோ ஒரு பண்ணி இந்த பீமை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பெண்ட் பண்ணதுக்கப்புறம் அது இந்த மாதிரி வந்து மாறி இருக்கு. இதில் சென்டரில் இருக்கிற அந்த இஎஃப் இருக்கு இல்லையா, இது வந்து என்னென்னா நியூட்ரல் ஃபிலமெண்ட். சரியா, நியூட்ரல் ஃபிலமெண்ட். நியூட்ரல் ஃபிலமெண்ட்னா என்னங்கிறத பற்றி இதே பிளேலிஸ்ட்டில் என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க அதை வந்து பார்த்துட்டு இந்த வீடியோவை வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த இஎஃப்ங்கிறது நியூட்ரல் ஃபிலமெண்ட். இப்போ பெண்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ இந்த நியூட்ரல் ஃபிலமெண்ட்டில் இருக்கிற 2 பாயிண்ட்ஸை பாருங்கள், ஏ பி. சரியா, அந்த நியூட்ரல் ஃபிலமெண்ட்ஸில் இருக்கிற 2 பாயிண்ட்ஸ் ஏ பி. ஸோ இந்த கர்வ்டு போர்ஷன் இருக்கு இல்லையா, இதோட சென்டர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. சரிங்களா, சென்டர் வந்து இந்த இடத்துல இருக்கு. ஸோ இந்த ஏபிங்கிற இந்த ஃபிலமெண்ட் இந்த சென்டரில் மேக் பண்ணுற ஆங்கிள் வந்து தீட்டா. அதே மாதிரி இந்த சென்டர்ல இருந்து இந்த நியூட்ரல் ஃபிலமெண்ட் இருக்கிற தூரம் வந்து கேபிட்டல் ஆர், அதாவது ரேடியஸ்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ நம்ம ரேடியஸ்னு சொல்லுவோம் நார்மலாக. ஸோ அந்த ரேடியஸ் தான் வந்து இந்த ஆர், இது வந்து சி சென்டர். ஸோ இங்கே இருந்து இந்த ஃபிலமெண்ட் ஏபி மேக் பண்ணுற ஆங்கிள் வந்து தீட்டா. சரியா, இது நியூட்ரல் ஃபிலமெண்ட்டில் இந்த ஏபிங்கிற போர்ஷன் வந்து இருக்குது. இதுவே பெண்ட் ஆனதுனால உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கிற அந்த ஃபிலமெண்ட் பாருங்கள், ஏ ப்ரைம் பி ப்ரைம். ஸோ இங்கே என்ன ஆயிருக்குன்னா உங்களுக்கு லென்த் வந்து இங்கே கொஞ்சம் கூடி இருக்கும். அதாவது லென்த்துன்னு நான் இங்கே சொல்கிறது இந்த ஆர்க் லென்த்தை தான் சொல்கிறேன். சரியா, ஸோ அப்போது லென்த் ஆஃப் த ஃபிலமெண்ட் ஏபி அப்படிங்கிறது இந்த ஆர்க் லென்த். சரியா, இந்த ஆர்க் லென்த்தை நான் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் ஃபிலமெண்ட் ஏபி. சரியா, ஸோ பொதுவாக வந்து இந்த ஆர்க் லென்த்தை வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா வச்சுருக்கோம். பொதுவாக வந்து நமக்கு ஃபார்முலா படிச்சிருக்கோம். அது என்னென்னா ரேடியஸ் இன்டூ ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். சரியா, ரேடியஸ் இன்டூ ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து தீட்டா, ரேடியஸ்ங்கிறது ஃப்ரம் சி டு திஸ் நியூட்ரல் ஃபிலமெண்ட். சரியா, ஸோ அப்போ ஆர் இன்டூ தீட்டா அப்படிங்கிறது லென்த் ஆஃப் த ஃபிலமெண்ட் ஏபி. சரியா, லென்த் ஆஃப் த ஃபிலமெண்ட் ஏபி. இப்போ இந்த ஏ ப்ரைம் பி ப்ரைம் இருக்கு இல்லையா, இந்த ஃபிலமெண்டோட ஆர்க் லென்த் நான் கண்டுபிடிக்கணும். இந்த ஃபிலமெண்ட் ஆக்சுவலாக இந்த நியூட்ரல் ஃபிலமெண்ட்ல இருந்து இஜெட்டுங்கிற தூரத்தில் இருக்குது. ஸோ அப்போது நான் வந்து இந்த ஏ ப்ரைம் பி ப்ரைம்ங்கிற இந்த ஃபிலமெண்டோட ஆர்க் லென்த்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், லென்த் ஆஃப் ஃபிலமெண்ட் ஏ ப்ரைம் பி ப்ரைம் அப்படி எடுத்தேன்னா இங்கே வந்து ரேடியஸ்ங்கிறது ஃப்ரம் சி டு இந்த நியூட்ரல் ஆக்சிஸ், நியூட்ரல் ஃபிலமெண்ட் இருக்கிற தூரம் ஆர் தான். ஆனால் இந்த ஃபிலமெண்ட் நம்ம பார்க்கும்போது ஏ ப்ரைம் பி ப்ரைம் பார்க்கும்போது இந்த ஆரோட சேர்ந்து ஒரு இஜெட் என்ன ஆகும் அப்படின்னா ஆடப் ஆகும். ஸோ அப்போ ஆர் பிளஸ் இஜெட் இன்டூ தீட்டா. சரியா, ஸோ இது வந்து என்னன்னா லென்த் ஆஃப் த ஃபிலமெண்ட் ஏ ப்ரைம் பி ப்ரைம். ஸோ பெண்ட் ஆனதுனால இதெல்லாம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கு. ஸோ ஷிஃப்டாக இருக்கிற போர்ஷனை வந்து இங்கே நீங்கள் பார்க்குறீங்க. சரியா, ஷிஃப்டாக இருக்கிற போர்ஷனை இங்கே பார்க்குறீங்க. அப்போது இது வந்து லென்த் ஆஃப் த ஃபிலமெண்ட் ஏபி, இது லென்த் ஆஃப் த ஃபிலமெண்ட் ஏ ப்ரைம் பி ப்ரைம். இப்போ இன்க்ரீஸ் இன் லென்த் வந்து என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன். இன்க்ரீஸ் இன் லென்த். ஸோ இன்க்ரீஸ் இன் லென்த்துங்கிறது என்னன்னா ஆர் பிளஸ் இஜெட் ஹோல் தீட்டா மைனஸ் ஆர் தீட்டா. சரியா, ஆர் பிளஸ் இஜெட் தீட்டா மைனஸ் ஆர் தீட்டா. ஸோ இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், இஜெட் தீட்டா அப்படிங்கிறது கிடைக்கும். அது வந்து என்ன அப்படின்னா இன்க்ரீஸ் இன் லென்த். ஸோ இன்க்ரீஸ் இன் லென்த் கிடைச்சாச்சு. ஸோ அப்போ ஸ்ட்ரெயின் என்னங்கிறத நான் இங்கே எழுதுறேன்.
strain அப்படிங்கிறது change in length by original length இல்லையா? change in length by original length. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களோட ஸ்ட்ரெயின் என்னவா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் லென்த் வந்து இஜட் தீட்டா, ஒரிஜினல் லென்த் வந்து என்னவா இருந்திருக்கு ஆர் தீட்டா. அப்போ ஸ்ட்ரெயினுங்கிறது உங்களுக்கு இஜட் பை ஆர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஸ்ட்ரெயினுங்கிறது இஜட் பை கேபிட்டல் ஆர். இப்போ ஸ்ட்ரெயின் கிடைச்சாச்சு. நான் வந்து என்ன பண்ண போறேன்னா ஸ்ட்ரெஸ் என்னங்கிறத கண்டுபிடிக்க போறேன். ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது யங்ஸ் மாடுலஸ் E இன்டு ஸ்ட்ரெயின் இல்லையா? யங்ஸ் மாடுலஸ் E இன்டு ஸ்ட்ரெயின். ஸோ இது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஹூக்ஸ் லா பேஸ் பண்ணி வர்றது. ஸோ இந்த பீமோட யங்ஸ் மாடுலஸ் E மல்டிப்ளைட் பை ஸ்ட்ரெயின். ஸோ இப்போ E இன்டு இஜட் பை கேபிட்டல் ஆர். இது என்னன்னா ஸ்ட்ரெஸ். சரிங்களா? இது என்னன்னா ஸ்ட்ரெஸ். ஓகே. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா ஃபோர்ஸ் பை ஏரியாங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ வந்து இந்த ஃபிலமெண்டோட அந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியா டெல்டா ஏன்னு வச்சுக்கோம். சரிங்களா? இந்த ஃபிலமெண்டுடைய கிராஸ் செக்ஷனல் ஏரியா டெல்டா ஏ, அதாவது இந்த ஏ பிரைம் பி பிரைம்ங்கிற இந்த ஃபிலமெண்ட் இருக்கு இல்லையா, இதோட கிராஸ் செக்ஷனல் ஏரியா டெல்டா ஏ. ஸோ இந்த டெல்டா ஏங்கிறது இருக்கு. இப்போ எனக்கு என்ன வேணும்னா ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த ஃபிலமெண்ட் வேணும். ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் ஃபிலமெண்ட் என்ன அப்படின்னா that will be F equal to உங்களுக்கு என்ன வரும் stress into area. இது உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா stress equal to force by area ங்கிற ஃபார்முலா இருக்கு. ஸோ டெல்டா ஏங்கிறது ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் த ஃபிலமெண்ட். ஸோ ஸ்ட்ரெஸ் இன்டு டெல்டா ஏ. சரிங்களா? ஸ்ட்ரெஸ் இன்டு டெல்டா ஏ. ஸோ அப்போ ஸ்ட்ரெஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா EZ by capital R into delta capital A. இது என்ன அப்படின்னா ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த ஃபிலமெண்ட். இந்த A prime B primeங்கிற ஃபிலமெண்ட்ல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸை வந்து நம்ம இப்படி கால்குலேட் பண்ணலாம். ஸ்ட்ரெஸ் இன்டு டெல்டா ஏ. சரிங்களா? ஸ்ட்ரெஸ் இன்டு டெல்டா ஏ எப்படி வந்துச்சுன்னா ஸ்ட்ரெயினை கண்டுபிடிச்சோம். ஸ்ட்ரெயினை கண்டுபிடிச்சி அங்கேருந்து யங்ஸ் மாடுலஸோட கனெக்ட் பண்ணி இந்த ஃபார்முலா வந்து கிடைச்சிருக்கு. இது ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த ஃபிலமெண்ட். சரியா? ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த ஃபிலமெண்ட். இப்போ ஃபோர்ஸ் கிடைச்சிருக்கு. நம்ம என்ன பண்ண போறோம்னா மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் திஸ் ஃபிலமெண்ட் என்னங்கிறத கண்டுபிடிக்க போறோம். ஸோ மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அதை வந்து எப்படி கண்டுபிடிக்க போறோம்? ஸோ ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த ஃபிலமெண்ட் நம்ம கிட்ட இருக்கு. மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபோர்ஸ் இன்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு இருக்கும். இங்க இந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்ங்கிறது இஜெட் இல்லையா? பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்ங்கிறது இந்த நியூட்ரல் ஃபிலமெண்ட்ல இருந்து இருக்கிற தூரம். இப்போ ஃபோர்ஸ் இன்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஃபோர்ஸ் என்ன? EZ by capital R into delta A multiply by distance வந்து Z. அப்போ இது என்னவா வரும் அப்படின்னா E by R delta A into Z square. சரியா? ஸோ மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்ங்கிறது E by R into delta A Z square. இது மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஃபார் A prime B primeங்கிற அந்த ஃபிலமெண்ட்டுக்கு மட்டும். ஸோ இப்போ நம்ம இந்த பீம்ல இருக்கிற எல்லா ஃபிலமெண்ட்டுக்கும் என்ன கண்டுபிடிக்க போறோம்னா மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சு எல்லாத்தையும் ஆட் பண்ண போறோம். சரியா? இந்த பீம்ல இருக்கிற எல்லா ஃபிலமெண்ட்ஸ்க்கும் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சு ஆட் பண்ண போறோம். அப்போ அது வந்து என்னவா வரும் அப்படின்னா the sum of the moments of force. சரியா? the sum of moments of force for all the filaments, for all the filaments. So அப்போ என்ன வரும் அப்படின்னா this is E by R summation delta A into Z square. சரியா? E by R into summation delta A into Z square. இந்த மாதிரி வந்து நமக்கு கிடைக்கும். இது வந்து sum of the moments of force for all the filaments. எல்லாத்தையும் நான் வந்து சம் பண்ணிட்டேன் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். சரியா?
ஸோ இது சம் ஆஃப் மொமெண்ட்ஸை வந்து ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னா இன்டர்னல் பெண்டிங் மொமெண்ட்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா எல்லா ஃபிலமெண்ட்ஸோடைய மொமெண்ட்ஸை கண்டுபிடிச்சி நம்ம என்ன பண்ணிட்டோம், ஆட் பண்ணிட்டோம். அதனால் இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்டர்னல் பெண்டிங் மொமெண்ட்னு சொல்லுவோம். இன்டர்னல் பெண்டிங் மொமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் இந்த டெல்டா ஏ இன்டூ இஜெட் ஸ்கொயர், சரியா, டெல்டா ஏ இன்டூ இஜெட் ஸ்கொயரை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். சிக்மா டெல்டா ஏ இன்டூ இஜெட் ஸ்கொயர் இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ ரீப்ளேஸ் பண்ண ஜாமெட்ரிக்கல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜாமெட்ரிக்கல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை நான் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா இ பை ஆர் இன்டூ ஏகே ஸ்கொயர், சரியா, இ பை ஆர் இன்டூ ஏகே ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி நான் எழுதிக்கலாம். ஸோ இ பை ஆர் இன்டூ ஏகே ஸ்கொயர், இந்த சிக்மா டெல்டா ஏ இஜெட் ஸ்கொயரை நான் இந்த மாதிரி எழுதியிருக்கேன். வேர் ஏகே ஸ்கொயர் ஈக்குவல் டு சிக்மா டெல்டா ஏ இன்டூ இஜெட் ஸ்கொயர். இதில் ஏங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன், சரியா, ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். கேங்கிறது ரேடியஸ் ஆஃப் கைரேஷன், சரியா, கேங்கிறது ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா. ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொட்டேஷனல் மோஷனோட சம்மந்தப்பட்டது, சரியா, ரொட்டேஷனல் மோஷனோட சம்மந்தப்பட்டது. ஸோ இதான் வந்து என்னன்னா பெண்டிங் மொமெண்ட், அதாவது இன்டர்னல் பெண்டிங் மொமெண்ட்டுக்கான ஒரு எக்ஸ்பிரஷன். இன்டர்னல் பெண்டிங் மொமெண்ட்டுக்கான எக்ஸ்பிரஷன் இதுதான். ஸோ இது வந்து இன்டர்னல் பெண்டிங் மொமெண்ட். இப்போ இதில் ஸ்பெசிஃபிக்காக இது வந்து ஜென்ரல் ஃபார்முலா இ பை ஆர் இன்டூ ஏகே ஸ்கொயர்டுங்கிறது ஜென்ரல் ஃபார்முலா. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற அந்த பீம், சரியா, இப்போ இந்த ஃபார்முலா வந்து எந்த பீமாக இருந்தாலும் வந்து அது அப்ளை ஆகும். இப்போ நான் வந்து உங்களுக்கு பீம் ஆஃப் ரெக்டாங்குலர் கிராஸ் செக்ஷனுக்கு எப்படி, பீம் ஆஃப் சர்க்குலர் கிராஸ் செக்ஷனுக்கு எப்படி, அதாவது பீம் ஆஃப் ரெக்டாங்குலர் கிராஸ் செக்ஷன் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற ஸ்கேலை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பீம் ஆஃப் ரெக்டாங்குலர் கிராஸ் செக்ஷனில் உங்களுக்கு இந்த ஏகே ஸ்கொயர்டு அப்படின்றது என்னவா வரும் அப்படின்னா BDQ by 12 அப்படின்னு வரும். அதாவது நீங்கள் யூஸ் பண்ணுற இந்த பீம் வந்து ஒரு ஸ்கேல் மாதிரி ரெக்டாங்குலர் கிராஸ் செக்ஷனோட இருந்தால் இந்த ஏகே ஸ்கொயர்டோட வேல்யூ ஈக்குவல் டு BDQ by 12. இதில் இந்த B என்ன அப்படின்னா breadth of the beam, சரியா, Bங்கிறது breadth of beam, Dங்கிறது thickness of beam, thickness of beam, சரியா, thickness of beam. ஸோ ரெக்டாங்குலர் கிராஸ் செக்ஷனாக இருந்தால் இந்த ஏகே ஸ்கொயர்டுக்கு பதிலாக இந்த BDQ by 12 வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே பீம் ஆஃப் சர்க்குலர் கிராஸ் செக்ஷன், பீம் ஆஃப் சர்க்குலர் கிராஸ் செக்ஷன். ஸோ சர்க்குலர் கிராஸ் செக்ஷனாக இருந்தால் உங்களுக்கு அந்த ஏரியா என்னவா இருக்குன்னா பை ஆர் ஸ்கொயர், கே ஸ்கொயர் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா ஆர் ஸ்கொயர் பை 4ன்னு இருக்கும். அப்போ உங்களுக்கு அந்த ஏகே ஸ்கொயர் வந்து என்னவா மாறும் அப்படின்னா பை ஆர் பவர் 4 பை 4ன்னு மாறும், சரியா. இங்கே நான் என்ன காமிச்சிருக்கேன் அப்படின்னா இன்டர்னல் பெண்டிங் மொமெண்ட்டுக்கான எக்ஸ்பிரஷனை வந்து நான் டிரைவ் பண்ணிட்டேன். டிரைவ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஏகே ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இந்த ஏகே ஸ்கொயரோட வேல்யூஸ் ரெக்டாங்குலர் கிராஸ் செக்ஷனுக்கு எப்படி வரும், சர்க்குலர் கிராஸ் செக்ஷனுக்கு எப்படி வரும் அப்படிங்கிறத நான் இங்கே உங்களுக்கு எழுதி காமிச்சிருக்கேன், சரியா. ஸோ இதான் வந்து ஒரு பீமோட இன்டர்னல் பெண்டிங் மொமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான கால்குலேஷன். ஸோ இந்த ஃபைனல் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம்னா நியூமெரிக்கல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.